திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், யூடியூப் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காயோட நன்மைகள் மற்றும் பயன்கள் வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலியுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையை சரி செய்து பெருங்குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வெண்டைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. சுவாச கோளாறை சரி செய்து எலும்புகளுக்கு வலிமை பெறுறதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. கண் பார்வையை அதிகப்படுத்துது. இரத்த சோகையை குணப்படுத்துது. வயிறு தொடர்பான பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு வெண்டைக்காய் முக்கிய பங்கு வெண்டைக்காவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காவில் நிறைய சத்துக்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது. வெண்டைக்காயில் அதிக நார் சத்து இருக்கிறதுனால குடலில் இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி சர்க்கரையோட விகிதத்தை குறைச்சி இதனால் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. தவறாமல் வெண்டைக்காய் சாப்பிட்றது மூலம் சிறுநீரக நோயை தடுக்கக்கூடிய சக்தி வெண்டைக்காவுக்கு இருக்குது. கொழுப்பை குறைக்கிறதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. வெண்டைக்காவை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வச்சு அதிகாலையில் வெண்டைக்காவோட அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா தொடர் இருமல், வறட்டு இருமல் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இரத்த செல்கள் வேகமாக உற்பத்தி ஆகிறத நம்ம பார்க்கலாம். உடலில் உள்ள பாக்டீரியா தொற்றுகள் நீங்கிறது இருக்குது. இது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெண்டைக்காயை அதிக அளவில் சாப்பிட்டு வந்தோம்னா இது மூளைக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் ஞாபக சக்தி பெருகும். உடலில் இருக்கிற உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை வெண்டைக்காவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கண்ணெரிச்சலை போக்கும், குளிர்ச்சியை தரும். வெண்டைக்காவில் இருக்க வைட்டமின் சி அலர்ஜியை கட்டுப்படுத்துகிற வல்லமை வெண்டைக்காவுக்கு இருக்குது. ஆஸ்துமா நோயாளிகள் அடிக்கடி வெண்டைக்காயை சாப்பிட்றது முற்றிலுமாக ஆஸ்துமா நீங்கும். வெண்டைக்காய் கொழுப்புகளை அகற்றும். மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு நல்ல மருந்து. கல்லீரல் சுரப்பி அமிலத்தன்மையை வெளியேற்ற தள்ளுறதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. வெண்டைக்காவை நம்ம அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கிட்டோம்னா மூட்டு வலியால் அவதிப்படுறவங்களுக்கு மூட்டு வலி குணமாகும். சிறியவர்கள் முதல் பெரியவர்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காயாக இருக்குது. அதனால வெண்டைக்காய் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காவை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.